ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம பார்த்துடலாம். தேர்ஃபோர் நம்ம சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஓகே, குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலராக நீங்கள் ட்ரிபிள் அண்ட் ஈசி டிபார்ட்மெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் டெய்லி மேனரில் போயிட்டுருக்கும். டெய்லி லைவ் டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் ஃபர்தராக உங்களோட டவுட் கிளியரிங் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கிடைக்கும்பா. ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் கேளுங்க. ஸோ அடுத்ததாக நம்ம கோர்ஸோட வீடியோஸை பார்த்து அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர்ஸை செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் செக் அவுட் பண்ணிங்கனாலே பெட்டராக உங்களுக்கு ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் நம்ம சேனலில் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஸோ குட் ஆஃப்டர்நூன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் விசாரித்தாலே நமக்கு ஈஸியாக ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை டெய்லி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லி நம்ம மினிமலாக ஒரு 10 டிஸ்கஷன்ஸ் ஆச்சு இருக்கும். வீக்லி நமக்கு டெஸ்ட் இருக்கும். டிஎன்பிசி பேட்டர்ன்லேயும் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது. ஓகேயா? ஸோ நம்ம கோர்சஸோட டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தேர்ஃபோர் அடுத்ததான் இன்றைக்கான கிளாஸஸ்க்குள்ளே நம்ம போகலாம். ஓகேங்களா? கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். ஓகேயா? ஸோ நம்ம கோர்ஸை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பர்டிகுலராக நீங்கள் டிஎன்இபி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஈசி அண்ட் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ஸா? ஸோ டெஃபினட்டாக நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேயா? ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மற்ற இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுறாங்க, நம்ம உங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுக்குறோன்றதை செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். வேறு எங்கேயாச்சும் இருக்கான்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை தவிர்த்து கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி லைவ் கிளாஸஸ் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறமா உங்களால் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டடாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷெடியூல் படி நம்மளோட கிளாஸஸ் போகும். 2 years வரைக்கும் உங்களுக்கு டெய்லி டிஸ்கஷன்ஸ் கிளாஸஸ் எவ்ரிதிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ வீக்லி டெஸ்ட்டு அண்ட் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் டெஸ்ட் சீரிஸ் இதுதான் மேஜராக நம்ம கொடுக்குறது. ஓகே, இதை தவிர்த்து நிறைய நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் என்ன டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், வி வில் கைட் யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ஒரு ஷெடியூல் ஷேர் பண்ணிடும். ஆஸ் பர் த ஷெடியூல் நம்மளோட கிளாஸஸ் போயிட்டுருக்கும்ப்பா. ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு May 21 டிஎன்பிஎஸ்சியோட நான் இன்டர்வியூ போஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. ஸோ அதில் நமக்கு டிஎன்இபியோட வேக்கன்சிஸ் டெஃபினட்டாக இருக்குப்பா. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இது. கரெக்டாக? ஸோ மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ் இப்போ வரப்போகிற அப்கமிங் ரெக்ரூட்மெண்ட்டில் கண்டிப்பாக எடுக்க போகிறாங்க. ஸோ அதில் கட் ஆஃப்ன்றது ரொம்ப பெரிய ஹை லெவலாக இருக்காதுப்பா. ஒரு டிராஸ்டிக்கான டிக்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ரிப்பரேஷனில் எந்த ஒரு லேகிங்கும் கொடுக்காதீங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த முறை உங்களால் இஏஇ ஆகிட முடியும். ஸோ அந்த நம்பிக்கையோடு படிச்சுட்டு இருங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது இதுக்காக. ஸோ டெய்லி டிஸ்கஷன்ஸ்லேருந்து கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் மோர் கிளாஸஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம். நீங்கள் பிளேலிஸ்ட்டையே யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக? ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்மிஷன் சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். சரி, டிரான்ஸ்மிஷனில் நம்ம ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா RLGC அப்படின்னு ஒரு 4 பேராமீட்டர் இருக்கும். அந்த பேராமீட்டரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லைன் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ RLGC அதுதான் என்னோட லைன் பேராமீட்டர். அதில் பர்டிகுலராக நம்ம ஒவ்வொரு பேராமீட்டரை பற்றி அனாலிசிஸ் பண்ணி அதில் இருக்கிற எஃபெக்ட்டு இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னோட ரெசிஸ்டன்ஸ். சார் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெசிஸ்டன்ஸை R = ρL/A அப்படின்னு சிம்பிளாக எழுதினாலுமே ஸோ அந்த இடத்துல ரெசிஸ்டிவிட்டி, லென்த்து, ஏரியா அப்படின்றது ஸோ எல்லா கேஸ்லேயும் ஒரே மாதிரி இருக்காது. கரெக்டாக? அப்போ தேர்ஃபோர் இந்த ரெசிஸ்டிவிட்டி எப்பெல்லாம் வேரி ஆச்சு,
அடுத்ததான் இந்த லென்த் எப்பெல்லாம் வேரி ஆச்சு, அடுத்து அதோட ஏரியா எப்பெல்லாம் வேரி ஆச்சு அப்படின்ற திங்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கரெக்டா? சார் எப்போ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெசிஸ்டிவிட்டின்றது வேரி ஆகும்? ரெசிஸ்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் சார் என்னோட டெம்பரேச்சர் அண்ட் மெட்டீரியல், ஸோ இந்த ரெண்டு மாறினா மட்டும்தான் என்னோட ரெசிஸ்டிவிட்டி மாறும். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு என்னோட ஆக்டிவ் லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பைரலிங் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஸ்பைரலிங் எஃபெக்ட்னால ஆக்டிவ் லென்த் வந்து மாறும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்ததாக என்னோட ஏரியாவை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்கின் அண்ட் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயம் பார்த்துருப்போம். அந்த எஃபெக்ட்ஸ்னால என்னோட ஏரியா ஆஃப் ஆக்சுவல் ஏரியா அப்படின்றது என்னவாகும்னா வேரி ஆகும் சார். கரெக்டா சார்? ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்றது எதனால வந்திருக்கும் சார்? நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்ல, ஸ்கின் எஃபெக்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் த செல்ஃப் லிங்கேஜ். கரெக்டா? ஸ்கின் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட செல்ஃப் லிங்கேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால வருது. ஸோ எஸ், என்னோட ப்ராக்சிமிட்டி எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன சார்? மியூச்சுவல் லிங்கேஜ். கரெக்டா? ஸ்கின் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் செல்ஃப் லிங்கேஜ் பா. ப்ராக்சிமிட்டி எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் மியூச்சுவல் லிங்கேஜ். ஓகே, ஸோ இந்த லிங்கேஜஸ்னா என்ன? ஸோ இந்த லிங்கேஜஸ்க்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன சம்மந்தம், பர்மிட்டிவிட்டிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறமா ஸ்கின் டெப்த்துன்ற கான்செப்டே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸ்கின் டெப்த் அதிகமாகுது அப்படின்னா ஸோ எதை சார் மீன் பண்ணுது? ஸ்கின் எஃபெக்டை வந்து அதோட இம்பேக்டை நமக்கு கொடுக்குது. கரெக்டாக? ஸ்கின் டெப்த் ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் ஸ்கின் எஃபெக்ட் வந்து எனக்கு அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ஸ்கின் டெப்த் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்கின் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்கின் டெப்த்தும் ஸ்கின் எஃபெக்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ஸாக இருந்திருக்கும். ஸோ கிளியர் தானப்பா? இந்த திங்ஸை தான் நேற்று நம்ம கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம் சார்? ரெசிஸ்டன்ஸு முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ கரெக்டாக? ஸோ ரெசிஸ்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் R = ρLA இந்த 3 பேராமீட்டரோட வேரியேஷன்ஸும் முடிஞ்சிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சிடும். ஸோ அடுத்ததான் இந்த ரெசிஸ்டன்ஸோட ப்ராக்டிக்கல் வேல்யூஸ் நம்ம பார்த்துருப்போம், which is 0.03 0.05 ohm per kilometer வரைக்கும் என்னோட ப்ராக்டிக்கல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது ஒரு டிப்பிக்கல் வேல்யூ. ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு டிப்பிக்கல் வேல்யூ சார். கரெக்டா? இது ஒரு டிப்பிக்கல் வேல்யூனா ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல இந்த வேல்யூ தான்ப்பா ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஓகேயா? அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம ஜிஎம்டி ஜிஎம்ஆர் கால்குலேஷனுக்கு போயிருந்தோமா சார்? அங்கே ஜிஎம்டி ஜிஎம்ஆர் கால்குலேஷன்ஸ்ல என்ன சார் பார்த்துருப்போம் சார்? நீங்க ரெசிஸ்டரை கால்குலேட் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி என்னோட இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ன்றது ஈஸி கிடையாது. ஓகே, ரெசிஸ்டன்ஸ்ன்றதுனால ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஈஸியரு. ஆனால் இண்டக்டன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணோம்னா நீங்கள் எப்படி டைரக்டாக ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணீங்க? ஸோ அந்த மாதிரி என்னால் இண்டக்டன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது. இந்த இண்டக்டன்ஸ்ன்றது என்னோட ஜிஎம்டி அண்ட் ஜிஎம்ஆர் அப்படின்ற 2 பேராமீட்டரை பொறுத்தது அப்படின்றத நேற்று நம்ம பார்த்துருந்தோம். அடுத்ததா இப்போ இந்த ஜிஎம்டியை பற்றி நான் உங்களுக்கு சின்ன இன்ட்ரோவும் கொடுத்துருந்தேன் சார். ஜிஎம்டின்றது இட் இஸ் அ மியூச்சுவல் லிங்கேஜ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக? ஜிஎம்டின்றது இட் இஸ் அ மியூச்சுவல் லிங்கேஜ். ஸோ ஜிஎம்டி கால்குலேஷன்ன்றது ஃபார் போத் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு சேம். ஜிஎம்டின்றது சேம் தான்ப்பா. இண்டக்டன்ஸை கால்குலேட் பண்ணணும்னாலும் கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ணணும்னாலும் ஓகே. ஜிஎம்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க இண்டக்டன்ஸை கால்குலேட் பண்ணணும்னாலும் கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ணனாலும் ஒரே ஜிஎம்டி தான். வேற எதை மாத்துவனா மாத்தவே மாட்டேன். ஓகே, நீங்க இண்டக்டர் கால்குலேட் பண்ணணுமா, கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ணணுமா, ஒரே ஜிஎம்டி. இண்டக்டர்ல என்ன ஜிஎம்டி போட்டீங்களோ அதே தான் கெப்பாசிட்டர் கால்குலேஷன்ஸ்லயும் போடணும். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎம்ஆர் அப்படின்ற ஒரு திங்கை பார்த்துருப்போம். சரி, ஜிஎம்ஆருக்கு இன்னொரு பேர் கூட நான் உங்களுக்கு கொடுத்தேன். கரெக்டா? திஸ் இஸ் ஜிஎம்ஆர். ஸோ ஜிஎம்ஆரோட இன்னொரு பேர் என்னன்னா திஸ் இஸ் செல்ஃப் ஜிஎம்டி. சார் இந்த ஜிஎம்ஆர் எதுக்காகன்னா இட் இஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் த இண்டக்டன்ஸ் கால்குலேஷன். ஓகேயா? ஸோ ஒன்லி இண்டக்டன்ஸ் கால்குலேஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளோட ஜிஎம்ஆர்ன்றது யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சார் அப்போ கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனுக்கு நீங்கள் இந்த வெறும் ஜிஎம்ஆரை யூஸ் பண்ண மாட்டோமான்னா எஸ், நம்ம கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனுக்கு இந்த ஜிஎம்ஆரை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா? ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்? மாடிஃபைடு ஜிஎம்ஆர். ஸோ இந்த மாடிஃபைடு ஜிஎம்ஆர் இஸ் ஒன்லி ஃபார் த capacitance calculations.
ஓகேயா? அப்போ என்னோட கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸுக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் மாடிஃபைடு ஜிஎம்ஆரை தான் சார் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஓகேயா? ஸோ ஜிஎம்ஆர்ன்றது இட் இஸ் ஒன்லி ஃபார் த இண்டக்டன்ஸ் கால்குலேஷன்ஸ் ஒன்லி. ஓகே, மாடிஃபைடு ஜிஎம்ஆர் மட்டும்தான் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனுக்கு. ஆனால் ஜிஎம்டியில் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. ஜிஎம்டின்றது ஒன்று தான். ஸோ அது இண்டக்டருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கெப்பாசிட்டன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னாலும் அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இது 90% உங்களுக்கு எக்ஸாம்ஸில் ரிப்பீட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஏரியான்றது 90% நமக்கு எக்ஸாம்ஸில் ரிப்பீட் ஆகிடும். எய்தர் ஜிஎம்டியை எங்கே யூஸ் பண்ணுறோன்னு கேட்கலாம், இல்லை ஜிஎம்ஆரை எங்கே யூஸ் பண்ணுறோன்னு கேட்கலாம், இல்லை மாடிஃபைடு ஜிஎம்ஆரை எங்கே யூஸ் பண்ணுறோன்னு கேட்கலாம், இல்லை ஜிஎம்ஆரோட வேற பேர் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம். ஓகே, இதுலயே நமக்கு 4 கொஷின்ஸ் ரெகுலராக கேட்கறது இருக்கு. ஓகே, அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சார் இதோட பேசிக்கை மட்டும் தான் நேற்று வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஜிஎம்டின்றது என்ன? ஜியோமெட்ரிக் மீன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம், மியூச்சுவல் லிங்கேஜ் அப்படின்னு சொல்றோம். அப்போ அது என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் கொடுக்குறாங்கன்னா அப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு இண்டக்டன்ஸை கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் திங்கு நீங்க அதோட ஜிஎம்டியை போய் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி அதோட ஜிஎம்ஆரை போய் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு தான் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸ் எல்லையே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஜிஎம்டி, ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ்ல ஜிஎம்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து நிறைய கேசஸ் வரும் சார். ஓகேங்களா? இதுல வந்து நமக்கு நிறைய கேசஸ் வரும். ஸோ எக்ஸாம்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுலனாலும் கேட்கலாம். இதுல தியரி கொஸ்டினை கூட ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஒரு சிங்கிள் ஃபேஸ் இருந்துச்சுன்னா நெட்வொர்க் வந்து சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்காது. ஆனால் 3 ஃபேஸா இருந்துச்சுன்னா என்னோட சிமெட்ரி அண்ட் அசிமெட்ரி கான்செப்ட் வந்துடும். விச் மீன் இங்க ஏ ஃபேஸ், இங்க இப்போ ஒரு 3 ஃபேஸ் பவர் டபுள் சர்க்கியூட் லைனு. ஓகே, டபுள் சர்க்கியூட் லைன்னா என்ன அர்த்தம்? 2 சைட்லையுமே 3 ஃபேஸ் போகும். Clear? So this is A, B, C. A dash, B dash, C dash. இது எதை சார் மீன் பண்ணுது? ABC அப்படின்றது தனி செப்பரேட் 3 ஃபேஸ். A dash, B dash, C dashன்றது அதுவுமே ஒரு தனி செப்பரேட் 3 ஃபேஸ். ஸோ இப்போ இந்த 2 இடத்துல எனக்கு 2 செப்பரேட் 3 ஃபேஸஸ் இருக்கு சார். அப்போ தேர்ஃபோர் இங்க இருக்கிற லைனு இங்க A இருந்தா இங்க A dash இருக்கலாம். ஸோ இல்லைன்னா இங்கே ஏ டேஷ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கே சி டேஷ் கூட இருந்திருக்கலாம். சி டேஷ் பி டேஷ் இங்கே ஏ டேஷ் இருந்திருக்கலாம். ரைட்? அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தும் என்னோட அந்த ஜிஎம்டின்றது மாறும். ஸோ ஏன்னா ஜிஎம்டி மியூச்சுவல் லிங்கேஜ், கரெக்டா? எம்ன்றது எதை மீன் பண்ணுது? ஸோ என்னோட மியூச்சுவல் லிங்கேஜஸை மீன் பண்ணுது. ஓகேயா? ஸோ ஜிஎம்டி மியூச்சுவல் லிங்கேஜ், ஜிஎம்ஆர்ன்றது தட் இஸ் செல்ஃப் லிங்கேஜ். ஸோ ஜிஎம்டியில் என்ன சொல்லியிருக்கேன் ஸ்டேட்மெண்ட்டு? the current belongs to the same phase, so or same current directions. GMR GMDல different phase பா, சாரி. ஸோ ஜிஎம்டின்றது இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபேஸ், ஜிஎம்ஆரில் மட்டும்தான் சேம் ஃபேஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்னோட சிங்கிள் ஃபேஸ் 2 லைனு, 3 ஃபேஸ் லைனு, 3 ஃபேஸு சிமெட்ரிக்கலு, நான் சிமெட்ரிக்கலு, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். எல்லாமே சிம்பிள் தான். ஓகேயா? ஒன்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஈஸிப்பா. ஸோ ப்ராக்டிக்கலாகவே உங்களால் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ 5 ஓமா 10 ஓமா அப்படின்றத ப்ராக்டிக்கலாகவே கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லைப்பா எதுவுமே. ஸோ இனிஷியல் டேஸ் மேபி இனிஷியலாக இதை புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு கால்குலேஷனை பாருங்கள், திரும்ப திரும்ப அதே ப்ரொசீஜர் தான் இருக்கும். அப்போ அடுத்தடுத்த ப்ரொசீஜர்லேருந்து ஒவ்வொரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே அந்த ஹோல் திங்கை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு ஜிஎம்டி கால்குலேஷன்ஸு. ஸோ இந்த ஜிஎம்டி கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் டைப் இருக்குப்பா. ஸோ சிங்கிள் ஃபேஸ் லைனு, 3 ஃபேஸ் லைனு, அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுதான் நான் டைப்புன்னு சொல்கிறேன்.
single phase 2 wire single phase 2 wire single phase 2 wire transmission line. So single phase 2 wire transmission line pa. So அந்த single phase 2 wire transmission line ஓட GMD எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க, அது ஒரு சிங்கிள் ஃபேஸ் 2 வயர் தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த டவரை நம்ம காமனாக ரெகுலராக பார்க்குற ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, ஸோ இதுதான் என்னோட சிங்கிள் ஃபேஸ் 2 வயர். This is phase and this is what neutral. ஓகே, இதுதான் என்னோட சிங்கிள் ஃபேஸ் 2 வயர். ஸோ ஒரு வயர் வந்து ஃபேஸ் வயர், அடுத்த வயர் வந்து என்னோட நியூட்ரல் வயர். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா இட் இஸ் D சார். Okay, distance between the phase wire and neutral wire is denoted as D. Okay, so இந்த ரெண்டு வயருக்குமான distance என்றது D. இப்போ நம்ம வந்து GMD கண்டுபிடிக்கணும். ஓகேயா? so இப்போ this is conductor 1 அப்படினு எடுத்துக்கங்க, இது conductor 2 அப்படினு எடுத்துக்குவோம். so இப்போ first நான் என்ன பண்ணனும்னா GMD ன்றது which represents the mutual linkage. கரெக்டா? GMD அப்படின்றது என்னோட மியூச்சுவல் லிங்கேஜஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப மியூச்சுவல் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ரெண்டு ஃபேஸ் இருக்கணுமா? கரெக்டா? ஸோ என்னோட ஜிஎம்டின்றது என்ன சார் அர்த்தம்? ரெண்டு ஃபேஸஸ் இருக்கணுமா? ஸோ ஒன் வந்து ஃபேஸ், இன்னொன்று வந்து நியூட்ரல். அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் கரண்ட் ஃப்ளோயிங் கண்டக்டர்ஸ் இருக்கணும் சார், அவ்வளவுதான். ஸோ ஒன்று ஃபேஸ், இன்னொன்று நியூட்ரல். ஸோ இதை தான் நான் சொல்றேன், ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டக்டர்ஸ் இருக்கு. அப்போ தேர்ஃபோர் இந்த கண்டக்டர் 1ல கண்டக்டர் 2னால ஒரு லிங்கேஜ் வரும், அதே மாதிரி கண்டக்டர் 2ல கண்டக்டர் 1னால ஒரு செல்ஃப் லிங்கேஜ் வரும். ஓகே, இது உங்களுக்கு புரியுது தானே சார்? இங்க இடத்துல ஜிஎம்டின்றது என்னோட மியூச்சுவல் லிங்கேஜஸ் பத்தி சொல்லுது சார். ஸோ இங்க கண்டக்டர் 2 and 1ன்றது டிஃப்ரெண்ட் கண்டக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிற ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர். அப்ப கண்டக்டர் 1ல பாத்தீங்கன்னா கண்டக்டர் 2னால ஒரு லிங்கேஜும், கண்டக்டர் 2ல பாத்தீங்கன்னா கண்டக்டர் 1னால ஒரு லிங்கேஜஸும் இருக்கும் சார். ஓகே, ஸோ இதை தான் நான் எழுத போறேன். ஸோ விச் இஸ் ஜிஎம்டி ஆஃப் 1. So GMD of 1 என்றது எதை மீன் பண்ணுது? கண்டக்டர் 1ல இன்டியூஸ் ஆன EMF. ஓகே, இங்க சஃபிக்ஸ்ல GMD of 1 அப்படின்னு சொல்லி போறது என்ன சார் அர்த்தம்? பிகாஸ் ஆஃப் த கண்டக்டர் 1னால வந்த EMF. ஸோ இங்க பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் நான் D ன்னு எடுத்துக்கிட்டேன். This is denoted as D12. Distance between 1 and 2, கண்டக்டர் 1 and 2, கேபிட்டல் D12 அப்படின்றது distance between conductor 1 and 2. அப்போ so அந்த conductor 1 and 2 எழுதிக்கங்க first, distance between conductor 1 and 2. so இந்த மாதிரி வேற எதுனா ஒரு கண்டக்டர் இருக்கான்னு பார்க்கணும். so இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருந்தா அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கணும். so maybe this is D13, இது வந்து 3 ன்னு எடுத்தீங்கன்னா D13, அப்போ இதோட இதை நிறுத்திருக்க கூடாது, into D13. ஸோ ஒருவேளை இங்கே ஒரு கண்டக்டர் இருந்துச்சுன்னா, அப்போ இந்த கண்டக்டர் 1ல இருந்து இந்த 4th கண்டக்டருக்கு நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ திஸ் இஸ் D14 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கணும், இன்டூ D14. அடுத்ததா வேற எதுனா ஒரு கண்டக்டர் 2ஓட கனெக்டாக இருக்கு, 1ஓட கனெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஸோ எத்தனை மியூச்சுவல் லிங்கேஜஸ் இருக்குன்றதை தான் இப்போ நான் செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இவனால ஒரு மியூச்சுவல் லிங்கேஜ், அடுத்து இவனால ஒரு மியூச்சுவல் லிங்கேஜ், அடுத்ததா இவனால ஒரு மியூச்சுவல் லிங்கேஜஸ். அப்போ மொத்தம் எனக்கு 3 மியூச்சுவல் லிங்கேஜஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணி 1/3, ஜஸ்ட் √3 எடுத்தீங்கன்னா போதும்பா. ஸோ 1/3 பவர்ல வந்து 1/3 அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் த ஜிஎம்டி மியூச்சுவல் லிங்கேஜஸ் இன் கண்டக்டர் 1. கண்டக்டர் 1ல இருக்கிற மியூச்சுவல் லிங்கேஜஸ் மட்டும். ஓகேயா? கண்டக்டர் 1ல இருக்கிறது மட்டும்.
ஸோ அப்போ இதுவே GMD2 கேட்கணும் இல்லை, ஏன்னா ஒரு கண்டக்டர் மட்டும் வச்சு என்னால் சிஸ்டமுக்கு சொல்ல முடியாது. அப்போ திரும்ப என்ன பண்ணணும்னா GMD(2)க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்போ GMD(2)னா என்ன? 2 to 1, distance between 2 to 1 and 2, distance between 2 to 3 and distance between 2 to 4, so power 1/3 அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் GMD(3). ஓகே, அப்போ GMD(1), GMD(2), GMD(3) இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணி ஸோ GMD(system) கண்டுபிடிச்சிடணும். ஓகே, அப்போ இண்டிவிஜுவல் கண்டக்டர்ஸ்க்கு முதல் கண்டுபிடிங்க. 2 கண்டக்டரா இருக்கட்டும், 4 கண்டக்டரா இருக்கட்டும், ஸோ எத்தனை கண்டக்டர்னா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 1க்கும் 2க்கும் 2 கண்டக்டர் இருந்தால் 1க்கும் 2க்கும் பவர்ல என்ன ஆயிடும்? 1/1 1 தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே எழுதுறேன். ஸோ இப்போ GMD(3) கண்டுபிடிச்சிட்டேன்னா அடுத்து நெக்ஸ்ட் GMD(system) கண்டுபிடிக்கணும். ஓகேயா, ஸோ அப்போ என்னோட GMD(system) நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அப்போ GMD(system) எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? எஸ், இதுல எத்தனை GMDs இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கணும். ஸோ அப்போ GMD(1) into GMD(2) into GMD(3), ஏன்னா 3 GMDs இருக்கு எனக்கு, கரெக்டா, into 1/3. தட்ஸ் ஆல். ஓகே, அப்போ இதுதான் என்னோட டோட்டல் GMD ஆஃப் த சிஸ்டம். அப்போ இந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கிற ஒரு மொத்த மியூச்சுவல் லிங்கேஜ். ஸோ இது எதை மீன் பண்ணுது? ஸோ டோட்டல் மியூச்சுவல் லிங்கேஜ். இந்த இடத்துல GMD(1)ன்றது எதை மீன் பண்ணுது? மியூச்சுவல் லிங்கேஜ் ஆன் கண்டக்டர் 1. கண்டக்டர் 1ல இருக்கிற மியூச்சுவல் லிங்கேஜ் மட்டும் தான் GMD(1) சொல்லுது. ஸோ GMD(2)ன்றது கண்டக்டர் 2ல இருக்கிற மியூச்சுவல் லிங்கேஜஸ் பத்தி சொல்லுது. ஓகேயா, ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை கண்டக்டர் இருக்குன்னு சொல்றாங்க, which is a 2 wire line பா. 2 wireனா இது இருக்குமா? இது இருக்காது. ஸோ அதே மாதிரி கீழே இருக்குமா? கீழேயும் இருக்காது. அப்போ therefore இங்க பாத்தீங்கன்னா எத்தனை கண்டக்டர்ஸ் இருக்கு? 2 கண்டக்டர்ஸ். அப்போ இவனால கண்டக்டர் 2னால கண்டக்டர் 1க்கும் கண்டக்டர் 1னால கண்டக்டர் 2க்கும் 2 லிங்கேஜ் தான் இருக்கும் டோட்டலாவே. ஓகே, ஸோ 1 GMD(1)ஓட லிங்கேஜ். ஓகே, இப்போ நம்ம அதை எழுதலாமா? இப்போ இங்க எழுதி இருக்கிறது கரெக்டானா அது கரெக்ட் இல்லை, நம்ம முன்ன இருந்த டயக்ராமுக்கு தான் அது கரெக்ட். இங்க எனக்கு கண்டக்டர் 1ல எத்தனை மியூச்சுவல் லிங்கேஜஸ் இருக்குதுன்னா இந்த கண்டக்டர் 2னால ஒரே ஒரு மியூச்சுவல் லிங்கேஜஸ் தான். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் D12 பவர்ல 1/1 அவ்வளவுதான். ஸோ இங்க எத்தனை கண்டக்டர்ஸ், எத்தனை லிங்கேஜஸ் இருக்கு? ஒரே ஒரு லிங்கேஜ். டோட்டல் லிங்கேஜும் ஒரே ஒரு லிங்கேஜ், அவ்வளவுதான். ஸோ அப்போ GMD(1)ன்றது D to the power 1, கரெக்டா? கேபிட்டல் D1 to the power 1. ஸோ இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா சார் இந்த ஸ்மால் dன்றது தான் D12 எடுத்துக்கிறேன். கேபிட்டல் D12. கேபிட்டல் D12 இஸ் known as small d. சார் அப்போ இது என்ன சார் வரும்? which produces small d, which gives a small d. கரெக்டா? அப்ப GMD(1) is small d. அப்ப GMD(2) இப்போ நீங்க கண்டக்டர் 1க்கு மியூச்சுவல் லிங்கேஜ் கண்டுபிடிச்சீங்கல்ல, கண்டக்டர் 1ல இருக்கிற மியூச்சுவல் லிங்கேஜஸ் கண்டுபிடிச்சீங்கல்ல, சிமிலரா கண்டக்டர் 2 ஓட மியூச்சுவல் லிங்கேஜஸ் கண்டுபிடிங்க. தட்ஸ் ஆல். கண்டக்டர் 2 ஓடது 2 into 1. ஸோ 2 into 1 பவர்ல 1/1. அப்ப என்னோட டிஸ்டன்ஸ் அகைன் என்ன சார் வருது? எஸ், அகைன் என்னோட டிஸ்டன்ஸ் இஸ் d. ஓகே, ஸோ இது என்ன அர்த்தம்ப்பா? மியூச்சுவல் லிங்கேஜஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 1, மியூச்சுவல் லிங்கேஜஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 2. இது கூட என்ன எழுதிக்கங்க, மியூச்சுவல் லிங்கேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு கண்டக்டர் 2. ஸோ மேலே இருக்கிறது விச் இஸ் கண்டக்டர் 1. அப்போ கண்டக்டர் 1 அண்ட் கண்டக்டர் 2ன்றது தான் 2 மியூச்சுவல் லிங்கேஜஸ். அப்போ இங்க இருக்கிறது GMD(1), GMD(2) மட்டும்தான். ஸோ இப்போ என்ன சார் பண்ணணும்? அங்கே 3 இருந்தால் 1/3, இங்கே 2 மட்டும்தான் இருக்குனால GMD(1) into GMD(2) it is into the power of 1/2. கிளியர்? அப்போ இதுதான் என்னோட டோட்டல் மியூச்சுவல் லிங்கேஜஸ். அப்போ இந்த GMD(system) என்னால சொல்ல முடியும், பிகாஸ் எனக்கு தெரியும் சார் கேபிட்டல் D12னாலும் இல்ல D21 அப்படின்னாலும் ஸ்மால் d தான். ஓகே, D12 சொன்னாலும் D12 அப்படின்னு சொன்னாலும் ஸ்மால் d தான். 21 or 12 ரெண்டுமே ஸ்மால் d தான். அப்ப இங்க பாருங்க, this is what small d and this is what small d. small d into root எடுக்கணும். ஸோ இதுதான் GMD(system). small d into small d
டிவைடட் பை 1/2. சார் அப்போ டி ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கணும். ஸோ எடுத்தா என்ன சார் வரும்? டி. கரெக்டா? அப்போ இந்த ஹோல் சிஸ்டமுக்கு இந்த ஒரு 2 wire சிங்கிள் ஃபேஸ் 2 wire டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குல்லப்பா, இந்த சிங்கிள் ஃபேஸ் 2 wire டிரான்ஸ்மிஷன் லைனோட GMD ஆஃப் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி தான்ப்பா. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல என்னோட GMD ஆஃப் கண்டக்டர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்குது. ஸோ ஏன்னா இந்த இடத்துல இதோட ஸ்ட்ரக்சர் இஸ் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ கண்டக்டர் 1க்கும் கண்டக்டர் 2க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மாறாது, ரைட்? அதுதான் நம்ம சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப என்னோட GMD ஆஃப் சிஸ்டம் உங்களுக்கு கேட்குறாங்க, தட் இஸ் வாட் டி. ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதுதான் சார் GMD ஆஃப் சிஸ்டம். அவ்வளவுதான் சார். அப்ப இதுதான் என்னோட GMD ஆஃப் த சிஸ்டம். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஃபேஸ் 2 wire லைனா இருக்கா, அப்ப அந்த லைன்ல ஃபைனலா வந்த சிஸ்டமோட GMD டி தான், டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு தெரியுது. கரெக்டா? ஸோ இது புரியுது இல்ல? ஸோ இது வந்து சிங்கிள் ஃபேஸ் 2 wire மட்டும் தான் பொருந்தும். இப்போ 3 ஃபேஸுக்கு நீங்க போகணும்ல, ஏன்னா நம்ம சிங்கிள் ஃபேஸ் ஒயரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ப்ராக்டிக்கலா கிடையாது, 3 ஃபேஸஸ் தான் போறோம். அப்ப 3 ஃபேஸஸ்க்கு நீங்க செக் பண்ணணும், ரைட்? அப்ப அடுத்ததா 3 ஃபேஸ் போலாம்லப்பா. இது புரியுது இல்ல? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கண்டக்டருக்கு அக்ராஸா அவனோட மியூச்சுவல் லிங்கேஜஸை செக் பண்ணிட்டே வரணும்ப்பா, அவ்வளவுதான். கண்டக்டர் 1ல, கண்டக்டர் 2ல, கண்டக்டர் 3ல இண்டிவிஜுவலா நீங்க செக் பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும். அந்த இண்டிவிஜுவல்ஸை வச்சு சிஸ்டமுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் வந்து பெருசா கேட்கலப்பா, டெஃபினட்டா இதுக்கப்புறம் கேட்பாங்க. ஓகேயா? ஸோ உங்களுக்கு GMD கால்குலேஷன்ஸ் வந்து பெருசா கேட்கல, அதுல இருந்து தியரியா தான் இது வரைக்கும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரியான தியரி கொஸ்டின்ஸ். அடுத்ததா இதுக்கப்புறமா நான் இங்க பாக்குறேன்ல ஸ்ட்ரக்சர், சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு என்ன ஆகும், அசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு என்ன ஆகும், இந்த மாதிரியான தியரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் இந்த முறை நமக்கு 30 கொஸ்டின் இருக்கிறதுனால இன்னும் இந்த ஏரியால எலாபரேட்டா கேட்பாங்கப்பா. ஓகேங்களா? அதனாலதான் நான் இது பொறுமையா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நடத்திட்டு இருக்கேன். அடுத்ததா நெக்ஸ்ட், ஸோ ஒரு 3 ஃபேஸ் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ஃபேஸ் 2 wire சிஸ்டம் இதுதானே. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ஃபேஸ் 2 wire டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இது வந்து நம்மளோட சிமெட்ரிக்கல் லைன். த்ரீ ஃபேஸ் symmetrical or equilateral. Three phase symmetrical or equilateral arrangements. சரி, இந்த இடத்துல முன்ன சிங்கிள் ஃபேஸ் 2 wire எடுத்தோம்ல, இந்த முறை நான் 3 ஃபேஸ் wire எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. சிமெட்ரிக்கல் ஆர் ஈக்விலேட்டரல், இதுக்கு என்ன அர்த்தம்? சிமெட்ரிக்கல் ஆர் ஈக்விலேட்டரல் அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? எஸ், the distance between the conductors வந்து எப்பவுமே சேமா இருக்கும் அப்படின்னு தான் அதுக்கான அர்த்தம். ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கும் சார், அதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் கண்டக்டர்ஸ் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கும். சி, இது A கண்டக்டர், இது B கண்டக்டர், இது C கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகே, A, B and C. ஸோ இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எல்லாமே ஸ்மால் d. This is what small d. ஓகே, சோ இப்போ என்ன கண்டுபிடிப்போம்? நம்ம மியூச்சுவல் லிங்கேஜஸ் இன் இண்டிவிஜுவல் கண்டக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா ஹோல் சிஸ்டம்க்கு கண்டுபிடிப்போம். கரெக்டா? அப்போ ஒவ்வொரு கண்டக்டர்லயும் மியூச்சுவல் லிங்கேஜஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் GMD ஆஃப் A கண்டக்டர். ஸோ A கண்டக்டரோட GMD கண்டுபிடிக்கணும்னா ஏன்ற ஒரு கண்டக்டர்ல எத்தனை ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் வருது அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏன்ற கண்டக்டர்ல
B அப்படின்ற ஒரு கண்டக்டர்னால ஒரு மியூச்சுவல் லிங்கேஜஸ் வரும். அதே மாதிரி என்னோட A அப்படின்ற ஒரு கண்டக்டர்ல C கண்டக்டர்னால ஒரு மியூச்சுவல் லிங்கேஜஸ் வரும். ஓகே, பிகாஸ் ஆஃப் B கண்டக்டர்னால ஒரு மியூச்சுவல் லிங்கேஜஸ், பிகாஸ் ஆஃப் C கண்டக்டர்னால ஒரு மியூச்சுவல் லிங்கேஜ். ஸோ என்னோட A கண்டக்டர்ல B நாலையும், ஸோ A கண்டக்டர்ல C நாலையும் ரெண்டு தனியான மியூச்சுவல் லிங்கேஜஸ் இருக்கு. ஸோ அப்போ அதை எழுதிக்கணும். கரெக்டா? போன கேஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஒன்லி ஒன் மியூச்சுவல் லிங்கேஜஸ் எக்ஸிஸ்ட். ஆனா இந்த கேஸ்ல we have the two linkages. so அது என்னது? DAB. கரெக்ட்டா? distance between AB அது ஒரு மியூச்சுவல் லிங்கேஜஸ். அடுத்ததா distance between AC அது ஒரு மியூச்சுவல் லிங்கேஜஸ். அடுத்து பவர்ல என்னப்பா போறணும்? 1/2. சோ கரெக்ட்டா, அங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது அப்படியே எழுத வேண்டியதுதான். சோ அடுத்ததா நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும் சார்? AB BC DC எல்லாமே சேம் தான் சார். ஸோ எல்லாமே ஸ்மால் டிஸ்டன்ஸ் D தான். ஓகேயா? ஸோ எல்லாமே D அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸை தான் மீன் பண்ணுது. ஸோ அப்போ therefore என்ன சார் நடக்கும்? இங்கே D into D whole power 1/2 that is known as D. அப்போ GMD of system A. ஸோ GMD of A அப்படின்ற ஒரு சிஸ்டம்ல நடந்த GMDன்றது ஸ்மால் D-ஆ இருக்கு. அதே மாதிரி GMD of B கண்டுபிடிக்கணும். C அதே மாதிரி GMD of C க்கு கண்டுபிடிக்கணும். சோ GMD of A B C தனித்தனியா நீங்க கண்டுபிடிக்கணும். சாரிப்பா. சோ நெக்ஸ்ட் அப்ப GMD of B க்கு போலாம்ல. அப்ப GMD of B க்கு போனா என்ன சார் வரும்? D of BA D of BC. அப்ப அகைன் இதுக்கும் பவர் 1/2. அப்ப இதுவும் என்ன சார் வரும்? ஸ்மால் d அப்படின்றது தான் வரும். அடுத்ததா GMD of C. நெக்ஸ்ட் என்னோட GMD of C. நெக்ஸ்ட் GMD of Cன்றது என்ன சார்? GMD of C D of CA D of CB. so power 1/2. அடுத்து என்ன இருக்கும்? ஸ்மால் d. இதுக்குமே ஸ்மால் d தான். ஏன்னா எல்லாமே D, DAB, DBC, DCA எல்லாமே ஸ்மால் d-ஆ இருக்கு. அப்ப therefore GMD of C. அப்ப என்ன தெரியுதுன்னா சார் ஒவ்வொரு இண்டிவிஜுவலான GMDஸும் ஸ்மால் d-ஆ தான் இருக்குதுன்னு தெரியுது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஸ்மால் d-னா அப்ப டோட்டல் சிஸ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடுத்ததா GMD of system. அப்ப GMD of systemன்றது எப்படிப்பா நம்ம கண்டுபிடிக்கணும்? எஸ், GMD of A, GMD of B, GMD of C தான் நீங்க எழுதணும். GMD of A, GMD of B, GMD of C at 1/3. கரெக்டா? GMD of A, GMD of B, GMD of C at 1/3. சார் அப்ப என்ன சார் வருது? D cube into 1/3 ன்னு வரும். அகைன் இதுக்கும் ஆன்சர் ஸ்மால் d தான் சார். இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். இது சேமா இருந்ததுனால தான் திரும்பவும் இப்ப பாருங்க, போன கேஸ்ல என்னோட GMD of system என்ன வந்துச்சு, இந்த கேஸ்ல என்னோட GMD of system என்ன வருது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, அப்ப என்னோட GMD of systemன்றது என்ன வருது? small d into small d into small d the power 1/3 which is known as small d. ஓகே, அப்ப என்னோட GMD of systemன்றது என்ன கிடைக்குதுப்பா? small d அப்படின்ற ஒரு வேல்யூ தான் கிடைக்குது. ஓகே, புரியுதா? அப்ப GMD of A, GMD of B and GMD of C and GMD of system நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ கிளியரா? ஓகேயா? அப்போ போன கேஸ்லயும் எனக்கு GMD of systemன்றது ஸ்மால் d தான், இந்த கேஸ்லயும் என்னோட GMD of systemன்றது ஸ்மால் d தான். அண்ட் அகைன் நமக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் உங்களுக்கு இண்டக்டருக்கான ஃபார்முலா நேத்து கொடுத்தேன், தட் இஸ் 0.2 ln of GMD by GMR அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த முறை GMD D, போன முறையும் GMD D. அப்போ போன முறை இருந்த மாதிரியான இண்டக்டன்ஸ் தான் இந்த முறையுமே இருந்திருக்கணும்.
கரெக்டா? ஸோ இப்போ புரியுது இல்லை? அடுத்தது நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு பேர் தான் சிமெட்ரிக்கல் ஆர் ஈக்விலேட்டரல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ சேம் டிஸ்டன்ஸ்லயே இருக்கணும்னு அவசியம் இல்லையே சார். ஸோ எல்லா டிரான்ஸ்மிஷன் லைனும் இப்படியே இருக்கு. டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து இப்படியே இல்லைல்ல, ஸோ மாறி இருக்கு, ரைட்? ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனை அடுத்து வேற அரேஞ்ச்மெண்ட் தான் நான் இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் ஃபேஸ் 2 ஒயர், 2 ஒயர் தான் இருந்துச்சு. அதில் எப்படியா இருந்தாலும் நோ சேஞ்சஸ், ஏன்னா இருக்கிறது 2 ஒயர் தான். ஸோ அப்போ அதில் எது அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லக்கூடாது. அப்போ 3 ஒயர் இருக்குன்னா தான் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வரீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது சேம் டிஸ்டன்ஸ் உள்ள ஒரு ஈக்விலேட்டரல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அடுத்ததா ஒரு 3 ஃபேஸ் அன்சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸு சிங்கிள் ஃபேஸு 2 ஒயரு டிரான்ஸ்மிஷன் லைனு. செகண்ட் கேஸு 3 ஃபேஸு ஈக்விலேட்டரல் அரேஞ்ச்மெண்ட்டு. தேர்டு 3 ஃபேஸு அன்சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட். இங்க நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிருப்போம்னா டிரான்ஸ்போஸ் பண்ணல. டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். டிரான்ஸ்போஸ் பண்ணாத ஒரு லைன், ஓகேயா, அன்டிரான்ஸ்போஸ்டு லைன், இட் இஸ் அ அன்சிமெட்ரிக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ அப்போ 3 ஃபேஸ் அன்சிமெட்ரிக்கல். போன முறை நம்ம பார்த்தது 3 ஃபேஸ் சிமெட்ரிக்கல். இந்த முறை நம்ம பார்க்க போறது தட் இஸ் 3 ஃபேஸ் அன்சிமெட்ரிக்கல். ஸோ அன்சிமெட்ரிக்கல்னா என்ன? எது அன்சிமெட்ரிக்கல்? டிஸ்டன்ஸ் இஸ் அன்சிமெட்ரிக்கல். அதுதான் அன்சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓகேயா? டிஸ்டன்ஸ் இஸ் வாட்? அன்சிமெட்ரிக்கல். அதுக்கு பேர் தான் அன்சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட், ஓகேயா? அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு 3 கண்டக்டர் எடுத்துக்க போறேன். அதோட டிஸ்டன்ஸ் சேமா இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கல. ஸோ இது ஏ, அடுத்ததா இது பி, நெக்ஸ்ட் இது சி. இங்க பாருங்க சார். சார் இந்த இடத்துல 3 கண்டக்டரும் சேமான டிஸ்டன்ஸ்ல இருக்கா? இந்த 3 கண்டக்டர்ஸும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் நாட் இன் த சேம் டிஸ்டன்ஸ், கரெக்டா? இந்த 3 கண்டக்டரும் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது ஏ கண்டக்டர், இது பி கண்டக்டர், இது சி கண்டக்டர் சார், ஓகே? இங்க பாருங்க, சிஏபி அப்படின்றது ஒரு டிஸ்டன்ஸ், ஏபி அப்படின்றது ஒரு டிஸ்டன்ஸ், ஸோ பிசி அப்படின்றது ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ கிளியரா இந்த 3 டிஸ்டன்ஸும் நீங்க சேம் அப்படின்னு சொல்லவே முடியாது சார், ஓகே? இல்ல, இந்த 3 டிஸ்டன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ஓகே? அப்ப நீங்க என்ன பண்ணணும், இதோட ஜிஎம்டி கால்குலேஷன்ஸை எழுதணும். சார் போன கேஸ்ல நான் டிஏபி, டிபிசி, டிசிஏ, டி அப்படின்னு சொன்னேன்னா, ஆனா இந்த கேஸ்ல இட் இஸ் நாட் அட் ஆல் வேலிட், கிளியரா? ஸோ இந்த இடத்துல என்னோட ஸ்மால் டிஏபி, ஸ்மால் டிபிசி, small dca, it is not equivalent to small d, okay? It is vary in some parameter, கொஞ்சம் distance vary இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வேற, அந்த டிஸ்டன்ஸ் வேற, ரைட்? அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், திரும்பவும் ஜிஎம்டி ஆஃப் ஏக்கு கண்டுபிடிக்கணும், திரும்ப ஜிஎம்டி ஆஃப் பிக்கு கண்டுபிடிக்கணும், அடுத்து சிக்கு கண்டுபிடிக்கணும். இந்த 3 கண்டுபிடிச்ச உடனே அதோட சிஸ்டம்க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த சிஸ்டம் கண்டுபிடிச்சா ஸோ என்ன வருதுன்றதை நீங்க பார்க்கணும். அப்போ அதை பொறுத்து தான் என்னோட இந்த ஸ்ட்ரக்சர், இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஜிஎம்டி அஃபெக்ட் பண்ணுச்சா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது வரைக்கும் என்னோட இந்த ஜிஎம்டி அஃபெக்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. எல்லாமே ஸ்மால் டி தான் வந்திருக்கும். என்னோட சிஸ்டமோட ஜிஎம்டியுமே ஸ்மால் டி தான் வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து அன்சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு போயிட்டோம்லப்பா, அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல என்னோட ஜிஎம்டி வந்து சிமெட்ரிக்கலாக இருக்காது, ஓகேயா? அப்போ இந்த இடத்துல எனக்கு ஸ்மால் டி அப்படின்றது வராது, ஓகே? ஸோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விச் இஸ் டிஏபி, சாரி, GMD of A. ஓகேயா? அப்ப GMD of A என்ன சார்? A ஒரு கண்டக்டர்னால, A கண்டக்டர்னால எத்தனை ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் வந்திருக்கு? ஒன்னு DAB, இன்னொன்னு DAC,
கரெக்டா? ஒன்று DAB இன்னொன்று DAC பவரில் 1/2. சரி, இப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு தெரியாது. தட் இஸ் ஸ்மால் DAB ஸ்மால் DAC இன்ட்டு 1/2ன்னு எழுதலாம். ஸோ சம் கேஸில் கேபிட்டல் DABன்னு கூட எழுதலாம். ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது. நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் 2D அண்ட் திஸ் இஸ் 3D அண்ட் இட் இஸ் D அப்படின்னு எடுத்தேன்னா அது அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ABன்றது D, AC அப்படின்றது 2D இன்ட்டு 1/2 அப்படின்னு தான் நீங்கள் போடணும். அப்போ போடுறப்ப என்ன வரும்? 2D² ரூட் எடுக்கணும். ஸோ D²க்கு ரூட் எடுத்தால் D, 2க்கு ரூட் எடுத்தால் √2 அப்படின்னு வரும். இங்கே பாருங்க, இங்கே எனக்கு √2Dன்னு வருது. போன முறை எனக்கு என்ன வந்துச்சு? வெறும் D அப்படின்னு வந்துச்சு. ஸோ கிளியரா? அப்போ இந்த முறை எனக்கு Dன்னு வரக்கூடாது. அது வந்து √2D அப்படின்னு நான் கன்சிடராக சொல்லிட முடியாது. அது எல்லா இடத்துலையும் √2D தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கீங்கல்லப்பா இந்த 2 கண்டக்டர்ஸ், அந்த கண்டக்டர்ஸோட டிஸ்டன்ஸஸை பொறுத்தது. ஓகே, ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக ஆன்சர் சொல்ல முடியும். ஆனால் பட் ப்ராக்டிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுவாக இது ஒரு அன்சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் வந்து சேமா இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ ஒன்று கண்டிப்பாக டியை விட அதிகமாக இருக்கிறதுக்கு தான் சான்ஸு. அதனால எப்பவுமே இந்த GMD ஆஃப் அன்சிமெட்ரிக்கல்ன்றது சிமெட்ரிக்கலோட GMDயை விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து டியை விட அதிகமாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு டிஸ்டன்ஸ் Dன்னா அடுத்த டிஸ்டன்ஸ் டெஃபினட்டாக டியை விட அதிகமாக தான் இருக்கு. ஒன்று 2D இன்னொன்று 3D. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக என்னோட GMD ஆஃப் சிஸ்டம் வந்து மாறிடும், அதிகமாகிடும் GMD ஆஃப் சிஸ்டம். ஓகே, இங்கே GMD ஆஃப் ஏக்கு எழுதிட்டோம். அடுத்ததா GMD ஆஃப் B. சார் இது என்ன சார்? DBA DBC பவர் 1/2. ஸோ இது என்ன எழுதலாம்? கேபிட்டல் DA ஸ்மால் DAB ஸ்மால் DBA DBC பவர் 1/2. ஸோ அது திரும்ப GMD ஆஃப் சிஸ்டம் C கேபிட்டல் DCA கேபிட்டல் DBC பவர் 1/2. இப்போ என்ன சார் பண்ணிட்டோம்? முன்ன நம்ம பண்ணதுதான். GMD ஆஃப் ABC கண்டுபிடிச்ச உடனே GMD ஆஃப் சிஸ்டம் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் GMD ஆஃப் சிஸ்டம், GMD ஆஃப் A, GMD ஆஃப் B, GMD ஆஃப் C. பவர்ல 1/3. எஸ், பவரில் 1/3. அப்போ இந்த இடத்துல என்னோட GMD ஆஃப் சிஸ்டம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் சார். அப்போ இங்கே GMD ஆஃப் சிஸ்டம்ன்றது என்ன? தட் இஸ் கியூப் ரூட் ஆஃப். ஸோ இப்போ எங்கே இருக்கா அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும்ப்பா. DAB DBC DCA. ஓகே சார், நான் ஏன் இங்கே ரூட் போட்டு கியூப் போடுறேன்னா இதோட பவர் எப்படி வரும்னா சார் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்களேன். DAB 2 டைம் இருக்கும், அதே மாதிரி DBC 2 டைம் இருக்கும். ஸோ அதே மாதிரி DCA 2 டைம் இருக்கும். இங்கே பாருங்கள் 2 டைம் இருக்கா. ஸோ AC 2 டைம் இருக்கா, BC 2 டைம் இருக்கா. அதுதான் நான் எழுதுறேன். DAB DBC DCA 2 டைம் இருக்கு. அடுத்ததா பவரில் 1/3 இருக்கு. ஸோ இதுதான் நான் அப்படி எழுதுறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணி நம்ம கியூப் ரூட் எடுக்கிறோம். ஸோ கரெக்டாக இதை தான் நம்ம ஸ்கொயர் பண்ணி கியூப் ரூட் எடுக்கிறோம். சரி, இது வந்து ஒரு நிமிஷமா. ஸோ கிளியர் தானே? இப்போ 1/3ன்றது கியூப் ரூட் தானே. ஸோ அதுக்கு என்ன இருக்கும் ஆல்ரெடி? எஸ், இந்த இடத்துல ஸ்கொயர்ன்னு நம்ம சொல்ல முடியாது, ரைட்? இங்கே பாருங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி AB அதுவே ஆல்ரெடி பவர் 1/2 இருக்குது, ரைட்? இப்போ ஆல்ரெடி அதில் ஒரு 1/2 பவர் பெண்டிங் இருக்கா. அப்போ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா இன்செர்ட் பண்ணியிருக்கணும். இருங்க, இதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதுலேயே ஆல்ரெடி 1/2 பவர் இருக்குது. இங்கே பாருங்கள்,
ஸோ இதுக்கே 1/2 பவர் இருக்குது. டிஏபிக்கு ஒரு ஸ்கொயர் வரும், டிபிசிக்கு ஒரு ஸ்கொயர் வரும், டிசிஏக்கு ஒரு ஸ்கொயர் வரும், அடுத்து 1/2 இருக்கும். அடுத்ததான் இந்த 1/3 வெளியே வரும், இன்ட்டு 1/3 வெளியே வரும். ஜஸ்ட் அப்போ பண்ணிங்கன்னா இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1/3 மட்டும்தான் இருக்கும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் டிஏபி டிபிசி டிசிஏ. ஓகே, கியூப் ரூட் ஆஃப் டிஏபி டிபிசி டிசிஏ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இதுதான் என்னோட ஜிஎம்டி ஆஃப் சிஸ்டம். ஓகே, திஸ் இஸ் வாட் ஜிஎம்டி ஆஃப் சிஸ்டம் சார். ஒரு நிமிஷம் எங்க இருக்கு சார்? ஓகே, திஸ் இஸ் த ஜிஎம்டி ஆஃப் சிஸ்டம். ஸோ எந்த ஸ்ட்ரக்சருக்கு? திஸ் இஸ் ஃபார் த அன்சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இது என்னோட அன்சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். சார் சிம்பிளா நீங்க டிஏபி டிபிசி ஏதோ ஒரு வேல்யூ போட்டீங்கன்னாலே ஸோ இந்த இடத்துல என்னோட இந்த வேல்யூன்றது ஜிஎம்டி ஆஃப் சிமெட்ரிக்கலை விட அதிகமாக தான் சார் இருக்கும். ஓகே, இதை இங்கேயே கூட எழுதிக்கிங்க. ஸோ ஜிஎம்டி ஆஃப் சிமெட்ரிக்கல் வில் பி ஆல்வேஸ் லெஸர் தேன் ஜிஎம்டி ஆஃப் அன்சிமெட்ரிக்கல். lesser than GMD of unsymmetrical. Okay, GMD of symmetrical is always lesser than the GMD of unsymmetrical. இப்போ புரியுதா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லையுமே என்னோட GMDன்றது ரொம்ப ரெடியூஸ்டா தான் சார் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததா என்னோட 3 ஃபேஸ் டபுள் லைன்ஸ்க்கு போகலாம். ஓகே, 3 ஃபேஸ் டபுள் லைன்னா என்ன சார் அர்த்தம்? சார் எனக்கு வந்து ஹாரிசாண்டல் ஸ்பேசிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் நமக்கு. ஸோ ஹாரிசாண்டலா ஒரு லைன்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ அதுக்கு ஜிஎம்டிஸ் எப்படி இருக்கும்? அடுத்ததா அந்த டபுள் லைன்ல என்னோட டயகனல் ஸ்பேசிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்பேசிங்கை நம்ம அட்ஜசன்ட் ஸ்பேசிங் டயகனல் ஸ்பேசிங்ன்ற ஒரு 2 கான்செப்ட் இருக்கும். அவ்வளவுதான், அதை கவர் பண்ணிட்டா என்னோட ஜிஎம்டி கால்குலேஷன்ஸ் முடிஞ்சிடுதுப்பா. ஓகே, அப்போ இதுல வந்து இந்த ஸ்பேசிங் எனக்கு எதை கொடுக்குதுன்னா இந்த ஸ்பேசிங்னால, பிகாஸ் ஆஃப் த ஸ்பேசிங்னால என்னோட ஜிஎம்டிஸ் மாறுது அப்படின்ற ஒரு டேட்டா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க கனெக்ட் பண்ற அந்த ஸ்பேசிங்னாலையும் ஜிஎம்டியை மாற்ற முடியும் அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அதை கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னோட 3 ஃபேஸோட ஹாரிசாண்டல் ஸ்பேசிங், 3 ஃபேஸ் ஹாரிசாண்டல் ஸ்பேசிங். ஜஸ்ட் இதெல்லாம் ஈஸி தான்ப்பா. ஒன்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அது எப்படி பண்றோன்றதை மட்டும் பார்த்துக்குங்க போதும். ஓகேங்களா? ஸோ 4th 3 ஃபேஸ் ஹாரிசாண்டல் ஸ்பேசிங். or arrangement. Okay, 3 phase horizontal spacing or arrangement. So இந்த முறை பாருங்க ஹாரிசாண்டலா எடுத்துக்கிறாங்க கண்டக்டர்ஸ் வந்து ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, கண்டக்டர் A, கண்டக்டர் B and கண்டக்டர் C. ஓகே சார், இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் d, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2d. ஸோ அண்ட் தென் இந்த டிஸ்டன்ஸ் வந்து d தான். ஓகே, ஸோ இந்த முறையும் எனக்கு இங்கே ஜிஎம்டி ஆஃப் ஏ, ஜிஎம்டி ஆஃப் பி, ஜிஎம்டி ஆஃப் சி தனித்தனியாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ஜிஎம்டி ஆஃப் ஏ நீங்கள் கண்டுபிடிங்களேன். சார் இங்கே என்ன வருது? இந்த டிஸ்டன்ஸ் வந்து distance of DAB into distance of DAC power 1/2 னு வரும். ஸோ இந்த இடத்துல AB ஓட டிஸ்டன்ஸ் பாருங்க ஸ்மால் d, AC ஓட டிஸ்டன்ஸ் பாருங்க 2d. ஸோ d into 2d to the power 1/2. அப்போ ஃபைனலாக இதுவே எனக்கு என்ன வருது? ஸோ √2 of d அப்படின்னு வரும். √2 into d அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு கிடைக்கும். ஸோ கிளியரா? அப்போ தேர்ஃபோர் அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஜிஎம்டி ஆஃப் ஏக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதே மாதிரி ஜிஎம்டி ஆஃப் பிக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎம்டி ஆஃப் பியை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸும் டி தான், இந்த டிஸ்டன்ஸும் டி தான். அப்போ இதோட இதில் வந்து எந்த சேஞ்சஸும் வராது, ஏன்னா 2 சைடுமே டிஸ்டன்ஸ் டிடின்னு இருக்கும்.
ஸோ இப்போ டி ஆஃப் ஏபி பிஏ டி ஆஃப் பிசி. ஓகே, டி ஆஃப் பிஏ இன்டூ டி ஆஃப் பிசி இன்டூ பவர் 1/2. ஸோ இப்போ இதுக்கு போட்டிங்கன்னா சார் இதுக்கு எனக்கு டி தான் சார் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் என்னென்னு வரும்னா இட் வில் பி டி தான். ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல தேர் இஸ் நோ சச் சேஞ்சஸ். அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ ஜிஎம்டி ஆஃப் சிக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ அடுத்ததா என்னோட ஜிஎம்டி ஆஃப் சிக்கு கண்டுபிடிங்களேன். சரி, இப்போ ஜிஎம்டி ஆஃப் சி கண்டுபிடிச்சா என்ன வரும்? சரி, இது வந்து டிஏபி, இந்த டிஸ்டன்ஸ் இஸ் டி, அடுத்து அந்த டிஸ்டன்ஸ் இஸ் 2d. அப்போ இதை சால்வ் பண்ணுறப்ப we get already √2 into d. ஓகேயா? ஸோ இது எனக்கு √2 into d அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்கும். அப்போ ஃபைனலாக என்னோட ஜிஎம்டி ஆஃப் சிஸ்டம் நம்ம எழுதலாம். ஜிஎம்டி ஆஃப் சிஸ்டம், ஸோ ஜிஎம்டி ஆஃப் சிஸ்டம் வாட் வி கெட்? So GMD of A into GMD of B into GMD of C into the power 1/2 அப்படின்னு வரும். சார் ஃபைனலாக இதுக்கு எனக்கு என்ன வரும் அப்படின்னா சார் which is cube root of 2 into D அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை நம்ம 2 to the power 1/3 into D அப்படின்னு சொல்லி எழுதலாம். சார் இந்த cube root of 2 அப்படின்னு இருக்குல்ல, cube root of 2ன்றது which is always greater than 1 தான் இருக்கும். ஓகே, இதோட வேல்யூன்றது 1 விட அதிகம். அப்போ இங்க எனக்கு என்ன கிடைக்கும்? D விட அதிகமாக தான் கிடைக்கும். அப்போ இந்த கேஸ்லயுமே GMD ஆஃப் சிமெட்ரிக்கலா இது. ஸோ ஹாரிசான்டல் ஸ்பேசிங் கரெக்டா? GMD ஆஃப் ஹாரிசான்டல் ஸ்பேசிங் இஸ் கிரேட்டர் தேன் த GMD ஆஃப் சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங். அப்போ சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் தான் ரொம்ப கம்மியா இருக்கு, ஹாரிசான்டல் ஸ்பேசிங்கோட GMD அதிகமா இருக்கு. ஓகே, இதையும் எழுதலாம். ஸோ GMD ஆஃப் சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் is lesser than GMD of horizontal spacing. GMD of symmetrical spacing is lesser than GMD of horizontal spacing. So என்னோட horizontal spacing ஓட GMD ன்றது symmetrical spacing ஓட GMD விட அதிகமா இருக்கு. ஓகே, அப்போ ஃபைனலாக எப்பவுமே என்னோட சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹாரிசான்டல் ஸ்பேசிங்கை நீங்கள் அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லைப்பா. ஓகேயா? ஸோ சிமெட்ரிக்கல்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் வேற எல்லா ஸ்ட்ரக்சரையுமே ஹாரிசான்டல்னு சொல்லலாம். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இதை ஹாரிசான்டல் ஸ்பேசிங் சொன்னாலும் ஒன்று தான், அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னு நீங்க சொன்னாலும் ஒண்ணுதான். இதுல எந்த தவறும் கிடையாது. ஓகே, அப்போ ஒரு 3 phase லைன் சிங்கிள் லைன்ஸ்ல GMD ஆஃப் சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங்ன்றது தான் கம்மியா இருக்கணும். ஸோ கம்மியா இருக்கு கரெக்டா? எனக்கு இண்டக்டன்ஸ் வந்து எப்பவுமே டிரான்ஸ்மிஷன் லைன்ல நம்ம கம்மியா இருக்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்போ GMDs வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவோம். ஓகே, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ டபுள் லைன்ஸ்ல பார்ப்போம். 3 phase டபுள் சர்க்யூட் லைன்ஸ். இப்போ சிங்கிள் சர்க்யூட் லைன் இது வரைக்கும் நம்ம பார்த்தது, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சர்ன்றது சிங்கிள் சர்க்யூட் லைன்ஸ்லப்பா. அடுத்ததா நெக்ஸ்ட் டபுள் சர்க்யூட் லைன்ஸ்ல. சின்னதா நான் வேகமா சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு வேகமா ஓவரலா நோட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு இதுல ப்ராப்ளம்ஸ் கேட்டாலோ இங்க உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்கு. அப்போ சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் டயக்ராம கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் டயக்ராமை கொடுத்துட்டு GMD ஆஃப் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி மற்ற PUCUஸ்ல நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால நமக்கு இந்த முறை கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கணும். ரொம்ப ஈஸி, எல்லாத்துலயும் ஒரே ப்ரொசீஜர் தான். ஓகே, அந்த ஸ்பேசிங்க அந்த டிஸ்டன்ஸை வச்சு நீங்க பண்ணுவீங்க. ஸோ 2 இருக்கா, ஜஸ்ட் அந்த 2 மல்டிப்ளை பண்ணு 1/2. 3 இருக்கா 1/3. 4 இருக்கா 1/4. சேம் திங் தான். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ஜியோமெட்ரிக் மீன்னு சொல்லுவாங்க சார். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ஜியோமெட்ரிக் மீன். AB அப்படின்னு எழுதுறீங்கன்னா தட் இஸ் ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் 2 numbers A and B. ஸோ ABC அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் 3 numbers அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஜியோமெட்ரிக் மீன். கிளியரா? நம்ம அரித்மெட்டிக் மீன்னா நம்ம நார்மலா பார்ப்போம்ல A + B/2 அப்படின்றது அரித்மெட்டிக் மீன்.
ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னு எழுதுறதுக்கு பேர் ஜியோமெட்ரிக் மீன். இந்த இடத்துல நம்ம ஜியோமெட்ரிக் மீனை தான் கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் த ஜிஎம்டி. ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் 3 phase டபுள் சர்க்யூட் லைன். நெக்ஸ்ட் 3 phase double circuit line. சார் 3 phase double circuit lineல நமக்கு ரெண்டு ஸ்பேசிங் இருக்கு. ஸோ ஒன்னு adjacent spacing, ஸோ கண்டக்டர்ஸோட அட்ஜசன்ட் ஸ்பேசிங் அதுக்கு என்ன அர்த்தம்னா கண்டக்டர்ஸ் வந்து அட்ஜசன்ட் பக்கத்துல இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஏ இருக்கான்னா அடுத்த டவர்ஸோட கண்டக்டரும் ஏ டேஷ், ஸோ அடுத்த கண்டக்டர் பி டேஷ், அடுத்தது சி டேஷ், அது மாதிரி அட்ஜசன்ட் பக்கத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் அட்ஜசன்ட். ஓகே, இப்போ இதோட டயக்ராம்ஸை நம்ம பார்க்கலாம். சார் இது ஏ, ஸோ இது பி, இது சி. ஸோ இந்த இடத்துல இருக்கிறவன் ஏ டேஷ், இது வந்து பி டேஷ், இவன் வந்து சி டேஷ். ஓகே சார், எப்பவுமே இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் இட் இஸ் நோன் as g. ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் நம்ம எப்பவுமே g ன்னு தான் சொல்லுவோம். ஸோ அது மேலையா இருந்தாலும் சரி கீழே சொன்னாலும் g தான். இந்த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் இருக்குல்லப்பா, அந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் g. அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் இவனுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம f ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எஃப்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸும் எஃப் தான். கரெக்டா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எஃப். அடுத்ததா சார் இந்த ஏவையும் அந்த சி டேஷையும் இணைக்குது பாருங்க, இந்த ஏவையும் அந்த சி டேஷையும் இணைக்குது இல்லை. ஓகே, இந்த ஏவையும் சி டேஷையும் இணைக்கிற டிஸ்டன்ஸ்க்கு பேரு h. ஓகே, புரியுதா? அட்ஜசன்ட் டிஸ்டன்ஸ்க்கு பேரு g. ஸோ அடுத்து ஏவும் பி டேஷும் இணைக்கிற டிஸ்டன்ஸ் இஸ் f. அடுத்து ஏவையும் சி டேஷும் இணைக்கிற டிஸ்டன்ஸ் இஸ் h. எண்டு இணைக்கிறது h. ஸோ அட்ஜசண்டா இருக்கிறது g. ஓகேயா? ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் புரியுது இல்லை? கிளியர் தானே? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் போலாம்ல. அப்போ நெக்ஸ்ட் திரும்ப அதே மாதிரி தான். அப்போ ஜிஎம்டி ஆஃப் சிஸ்டம் நீங்க கண்டுபிடிக்கணும்னா அப்போ ஜிஎம்டி ஆஃப் ஏக்கு தெரியணும், அதே மாதிரி ஜிஎம்டி ஆஃப் பிக்கு தெரியணும், அதே மாதிரி ஜிஎம்டி ஆஃப் சிக்கு நமக்கு தெரியணும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல எனக்கு மியூச்சுவலை தான் நம்ம பேசணும். ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த ஜிஎம்டின்றது விச் ஷோஸ் த மியூச்சுவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிஸ்டம்ஸ். ஸோ அப்போ ஜிஎம்டி ஆஃப் ஏக்கு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேயா? அப்ப ஜிஎம்டி ஆஃப் ஏக்கு நீங்க கண்டுபிடிக்கிறீங்கனாலே ஸோ என்னென்னத்துக்கெல்லாம் ஒரு மியூச்சுவல் லிங்கேஜஸ் இருக்கும்னு பாருங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல எதுக்கெல்லாம் மியூச்சுவல் லிங்கேஜஸ் இருக்கோ அப்போ அந்த இடத்துல தான் எனக்கு இந்த சிஸ்டம்ல ஜிஎம்டி வரும். நீங்க பாருங்க, இது ஒரு டிஃபரண்ட் கண்டக்டர் ஏ ஃபேஸ். மியூச்சுவலை நீங்க பார்க்கணும், செல்ஃபை பார்க்க கூடாது. மியூச்சுவல் லிங்கேஜஸ். ஸோ ஏக்கும் வருமா? வராது. கிளியரா? ஸோ ஏக்கும் அக்ராஸா எந்த ஒரு மியூச்சுவல் லிங்கேஜஸும் வராது. ஆனா ஏக்கும் பி டேஷுக்கும் ஒரு மியூச்சுவல் லிங்கேஜ் வரும். ரைட்? அப்போ திஸ் இஸ் ஒன் மியூச்சுவல் லிங்கேஜ். அடுத்ததா ஏக்கும் சி டேஷுக்கும் ஒரு மியூச்சுவல் லிங்கேஜ் வரும். புரியுது தானே? ஏக்கும் சி டேஷுக்கும் ஒரு மியூச்சுவல் லிங்கேஜஸ் வரும். அதே சேம் டைம் ஸோ இந்த இடத்துல இங்க இருக்காம பாருங்க, ஏக்கும் பிக்கும் ஒரு மியூச்சுவல் லிங்கேஜஸ் வரும். திரும்பவும் இந்த ஏக்கும் இந்த சிக்கும் ஒரு மியூச்சுவல் லிங்கேஜஸ் வரும். சார் அப்போ டோட்டலா we have 4 மியூச்சுவல் லிங்கேஜஸ் பிகாஸ் ஆஃப் ஏ கண்டக்டர். அந்த ஏன்ற ஒரு கண்டக்டர்ல பி டேஷ்னால ஒரு மியூச்சுவல் லிங்கேஜ், சி டேஷ்னால ஒரு மியூச்சுவல் லிங்கேஜ், பினால ஒரு மியூச்சுவல் லிங்கேஜ், சினால ஒரு மியூச்சுவல் லிங்கேஜஸ். புரியுதா? ஸோ இவ்வளவு லிங்கேஜஸ் அப்படின்றது அந்த கண்டக்டர்ஸ்ல இருக்கும் சார். ஓகே, ஸோ இதுதான் என்னோட மியூச்சுவல் லிங்கேஜஸ் இந்த கண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கலையா? எஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து டி.
இந்த ஒரு கண்டக்டருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இஸ் d. ஓகே, அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2d, ரைட்? அவ்வளவுதான் சார். அப்ப therefore GMD of A நம்ம எழுதலாமா? அவ்வளவுதான். அப்ப GMD of A ல நடைபெற்ற ஒரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்றது எதனால? B dash நால, C dash நால, B நால, C நால. ஓகே, அப்ப therefore first இத எழுதிடலாம். D of C dash A into D of B dash A into D of BA into D of CA. கரெக்டா? ஸோ கிளியர் தானே? ஸோ அப்போ therefore இந்த இடத்துல எனக்கு 4 ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ அதனால therefore 1/4. அப்போ நீங்கள் போட்டால் என்ன சார் வருது? சார் ஒன்று H, இன்னொன்று F, இன்னொன்று D, இன்னொன்று 2D. இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அப்போ எழுதிடலாம் அப்படியே நான் இதை. GMD of A is H into F into 2D into D. Power 1/4. HF 2D into D power 1/4. புரியுதா? HF 2D into D to the power 1/4. ஓகேயா? ஸோ இப்போ GMD of A இதுதான் சார். ஸோ இப்போ எனக்கு நீங்க GMD of B கண்டுபிடிச்சாலோ, GMD of C கண்டுபிடிச்சாலோ, A dash கண்டுபிடிச்சாலோ, B dash கண்டுபிடிச்சாலோ, C dash கண்டுபிடிச்சாலோ, சார் நீங்க எதனா கண்டுபிடிச்சிக்குங்க, இது மாறுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா மாறாது. ஓகே, ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல எனக்கு B கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? ஸோ பிகாஸ் ஆஃப் A நால ஒரு லிங்கேஜ் வரும், தட் இஸ் D. அடுத்ததா C நால ஒரு லிங்கேஜ் வரும், அடுத்ததா இது ஒரு D. அடுத்ததா நெக்ஸ்ட் இந்த B க்கு கிராஸா வராது, அப்ப இந்த டிஸ்டன்ஸ் இஸ் F. அடுத்ததா இந்த டிஸ்டன்ஸ் இஸ் F. சோ கிளியரா? அப்ப இந்த B க்கு நீங்க எழுதுறீங்க GMD of B. கரெக்ட்டா? அப்போ நெக்ஸ்ட் என்னோட GMD of B என்ன சார் வரும்? இப்ப பாருங்க, GMD of B பா. சோ A நால ஒரு லிங்கேஜ் வரும், சோ B க்கு வந்து A நால ஒரு லிங்கேஜ் வரும், அடுத்ததா C நால ஒரு லிங்கேஜ் வரும், A dash நால ஒரு லிங்கேஜ் வரும், C dash நால ஒரு லிங்கேஜ் வரும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், தட் இஸ் F. சோ கரெக்ட்டா? அப்போ F into F, அடுத்ததா இது D into D, அப்ப தட் இஸ் 2D. கரெக்ட்டா? D into D into the power 1/4. அப்ப இது என்ன சார் வரும்? இதுக்கு D square F square power 1/4. ஓகே, சோ இந்த திங்ஸ் புரியுதா? அடுத்ததா நெக்ஸ்ட் GMD of C க்கு கால்குலேட் பண்ணுங்க சார். GMD of C ன்றது என்ன வரும்? இந்த டிஸ்டன்ஸ் இஸ் D, அந்த டிஸ்டன்ஸ் இஸ் 2D. அடுத்ததா திரும்பவும் F and G, சேம் as GMD of A. ஓகேயா? சோ GMD of C ன்றது GMD of A க்கு சேமா தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். அடுத்ததா திரும்பவும் A dash க்கு கால்குலேட் பண்ணாலும் சேமா தான் இருக்கும், C dash க்கு கால்குலேட் பண்ணாலும் சேமா தான் இருக்கும். அப்ப therefore GMD of CA, GMD of A dash, GMD of C dash எல்லாமே ஒண்ணுதான். ஓகேயா? GMD of A dash, C dash அப்படின்றது எல்லாமே ஒண்ணா தான் வரும். புரியுது தானே? ஓகேயா? சோ இது சேம். சோ அதே மாதிரி GMD of B and GMD of B dash ன்றது சேமா இருக்கும். ஓகே, இது எப்படி சேமா இருந்துச்சோ இங்க நான் B க்கு கண்டுபிடிச்சேனா B dash க்கு கண்டுபிடிச்சாலும் அதே தான் வந்திருக்கும். GMD of B, GMD of B dash. இப்போ எனக்கு எத்தனை இண்டிவிஜுவல் GMD கிடைச்சிருக்கு? 6 இண்டிவிஜுவல் GMD. 1 GMD of A, GMD of B, GMD of C. So அதே மாதிரி GMD of A dash, GMD of B dash, GMD of C dash. அப்ப 6 இண்டிவிஜுவல் GMDs கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்னோட GMD of system நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்? அப்ப GMD of systemனா என்ன சார் பண்ணணும்? இந்த 6த்தையுமே மல்டிப்ளை பண்ணி பவர் டு தி பவர் 1/6 பண்ணனும், டு தி பவர் 1/6 பண்ணனும், அவ்வளவுதான். சோ கரெக்ட்டா? அப்ப GMD of system நீங்க கண்டுபிடிங்க. GMD of system GMD of A, GMD of A dash.
So GMD of B, GMD of B dash, GMD of C, GMD of C dash. ஓகேங்களா? GMD of A, GMD of A dash, GMD of B and GMD of B dash, GMD of C and GMD of C dash. ஓகேங்களா? So up to this புரியுது தானே? So GMD of A and GMD of A dash, B dash, C dash. So இதான் என்னோட GMD of system to the power 1 by 6. Okay, so this is the power 1 by 6. So அப்போ next இப்போ இந்த சிஸ்டம் நீங்க எழுதலாம் சார். ஸோ அப்போ என்ன சார் வரும் நமக்கு? ஸோ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதை நான் வந்து சால்வ் பண்ணிடுறேன்ப்பா. ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் போடணும். இங்கே நான் எழுதியிருக்கேன்னா இந்த வேல்யூஸை, இந்த வேல்யூஸ் அண்ட் இந்த வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் 4 டைம் நீங்கள் எழுதணும். ஓகே, இதை வந்து 4 டைம் மல்டிப்ளை பண்ணணும். இதை வந்து 2 டைம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ ஃபைனலாக அதுக்கு √1/6 போட்டிங்கன்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஓகே, அதை தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதை நான் டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். 2 to the power 1/6 into d to the power 1/2 into f to the power 1/3. Okay, f to the power 1/3, h to the power 1/6. Okay, this is what GMD of system in என்ன spacing pa? Adjacent spacing. Okay, this is the adjacent spacing. ஓகே, இப்போ அட்ஜசன்ட் ஸ்பேசிங் புரிஞ்சிச்சு இல்லை? அடுத்ததான் நெக்ஸ்ட் டயகனல் ஸ்பேசிங் பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் என்னோட GMD ஆஃப் டயகனல் ஸ்பேசிங். ஓகே, ஸோ இந்த இடத்துல சார் என்ன சார் டயகனல் ஸ்பேசிங்? அதாவது என்ன பண்ணோம்னா முன்ன முறை அட்ஜசன்ட் அடுத்தடுத்து பக்கத்தில் வச்சிருந்தோம். ஸோ இந்த முறை நீங்கள் அட்ஜசன்ட்டாக கலெக்ட் பண்ணாதீங்க, டயகனலாக கனெக்ட் பண்ணுங்க. இந்த கண்டக்டர்ஸை வந்து அட்ஜசன்ட்டாக எடுத்துட்டு போகாதீங்க. இதெல்லாம் எப்படிப்பா போகுது? ஒரு ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைன்ல இப்படி ஒயர் போச்சுன்னா அந்த GMDயை தான் நான் கால்குலேட் பண்றேன். இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குன்னா இப்படி தானே இருக்கும். கரெக்டா? இது A, இது B, இது C. சோ இந்த இடத்துல A dash, B dash, C dash போலாம். இப்படி கொண்டு போலாமா? நம்ம விருப்பம் தானே. இல்ல, நான் அப்படி கொண்டு போக விரும்பல, அதுல எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. சோ இதுல வந்து C dash, B dash, A dash இப்படி கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? சோ இத தான் நான் சொல்றேன். இந்த ஸ்பேசிங் வந்து டயகனல் ஸ்பேசிங், முன்ன பார்த்த ஸ்பேசிங் வந்து அட்ஜசன்ட் ஸ்பேசிங். அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல நம்ம வயரை AB பக்கத்துல இருக்கலாமா வேணாமான்றது கூட என்னோட டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் டிசைட் பண்ணுது. கரெக்டா? அப்போ இதுல இருந்துலாம் என்னோட இண்டக்டன்ஸை நம்மளால டிசைட் பண்ண முடியுது. ஸோ அப்போ நெக்ஸ்ட், ஸோ இப்போ இதை நம்ம பார்ப்போமா? ஸோ என்னோட டயகனல் ஸ்பேசிங் இது A, இது B, இது C. ஸோ நெக்ஸ்ட் A dash, B dash, C dash. ஓகேயா? ஸோ ABC அடுத்ததா A dash, B dash, C dash. சார் முன்ன பார்த்தா அதே டிஸ்டன்ஸ் தான், இதில் நான் எந்த சேஞ்சஸும் கொடுக்கல. ஸோ இந்த ரெண்டு நெய்பரிங் கண்டக்டர்ஸ் இருக்காமல அவனோட டிஸ்டன்ஸ் எப்பவுமே G-ஆ தான் இருக்கும். அடுத்ததா இந்த ரெண்டு கண்டக்டர்ஸோட டிஸ்டன்ஸ் எப்பவுமே F. ஸோ அடுத்ததா இது வந்து என்னோட H. ஸோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் வாட் D. ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 2D. ஓகே, இப்போ நம்ம திரும்ப என்ன கண்டுபிடிக்கணும்? அங்கே GMD ஆஃப் ஏக்கு கண்டுபிடிச்சோம். ஸோ அதே மாதிரி பிக்கு கண்டுபிடிச்சோம். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோமா அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிக்கணும் சார், அவ்வளவுதான். ஸோ இந்த முறையை நீங்கள் என்ன பண்ணணும்? மியூச்சுவல் லிங்கேஜஸ் தான் செக் பண்ணணும். ஸோ இப்போ மியூச்சுவல் லிங்கேஜஸ்னா என்ன? ஏவும் A டேஷுக்கும் மியூச்சுவல் லிங்கேஜ் கிடையாது. அப்போ இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இவனுக்கும் செக் பண்ணலாம். அடுத்து இவனுக்கும் செக் பண்ணலாம். அடுத்ததா இவனுக்கும் செக் பண்ணலாம். அடுத்து இவனுக்கும் செக் பண்ணலாம். அகைன் 4 காம்பினேஷன்ஸ் வருது. ஓகே, இப்போ அதோட பொசிஷன் மாறினதுனால அதோட டிஸ்டன்ஸ் மாறி இருக்கும். ஸோ முன்ன நம்ம FH அப்படின்னு போட்டிருந்தோம்லப்பா, அதை வந்து மாறி இருக்கும், அவ்வளோதான்.
ஓகே, இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம் the GMD of A. GMD of A என்றது என்னப்பா? GMD of AB, கரெக்டா? So D of AB into D of AC into D of AC dash into D of AB dash. So clear? So D of AB, D of AC, D of A dash, AC dash, D of AB dash. Okay, இப்போ நம்ம இதை எழுதுனா D of AB என்றது என்ன? AB is small d. AC என்றது என்ன? That is 2d. கரெக்டா? இதோட distance is d பா. அடுத்ததோட distance is 2d. அடுத்ததா DAC ஓட distance என்னன்னு கண்டுபிடிங்களேன். yes AC ஓட C dash, AC ஓட distance வந்து g பா. கரெக்டா? AC dash ஓட distance g பா. A and B dash ஓட distance என்னப்பா? h. ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன வந்துச்சு? ஸோ ஜிக்கு பதிலாக ஹெச் வந்துச்சு. இந்த முறை எனக்கு ஜி வந்திருக்கு. ஸோ ஹெச் பெருசா ஜி பெருசா? ஹெச்ன்றது பெருசா ஜி பெருசா? ஜி இஸ் லெஸ்ஸர் தேன் த ஹெச். இங்கே பார்த்தாலே தெரியும் டியோட டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப, ஜியோட டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப கம்மி ஹெச்சோட டிஸ்டன்ஸை விட. we know ஜி இஸ் லெஸ்ஸர் தேன் ஹெச். அப்போ பார்த்தீங்கன்னா போன முறை நம்ம கால்குலேட் பண்ண ஜிஎம்டியை விட இந்த முறை என்னோட ஜிஎம்டிஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா இங்கே ஜி வந்திருக்கு. போன முறை பாருங்க ஹெச் வந்திருக்கும். இங்க பாருங்க. ஸோ இப்போ ஹெச் வந்து ஹெச்ன்றது அதிகம், ஜின்றது கம்மி. அப்போ இந்த டயகனல் ஸ்பேசிங்ல வரப்போற ஜிஎம்டின்றது கம்மியா இருக்கும். ஓகே, அப்போ நீங்க என்னோட அட்ஜசன்ட் ஸ்பேசிங்கையும் டயகனல் ஸ்பேசிங்கையும் கம்பேர் பண்றீங்கன்னா என்னோட டயகனல் ஸ்பேசிங்ல கிடைச்ச ஜிஎம்டின்றது கம்மியா தான் இருக்கும். புரியுது தானே? அப்போ the GMD of the diagonal spacing will be lesser. ஓகே, அப்போ GMD of diagonal spacing will be lesser. அப்போ AB கண்டுபிடிச்சோமா? சரி, இதே தான் சரி எல்லாத்துக்குமே வரும். GMD of எல்லாத்துக்கும்னா ஒரு 4 காம்பினேஷன். ஓகே, ஸோ A is equal to GMD of A dash is equal to GMD of C is equal to GMD of C dash. இது எல்லாமே சேம் தான். சார் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? நீங்க GMD of B கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ GMD of B கண்டுபிடிச்சா இது ஒரு டிஸ்டன்ஸ் D, அடுத்த டிஸ்டன்ஸ் D. ஓகே, நான் இதை டைரக்டாவே எழுதிக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் D, அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் இஸ் D, அடுத்ததா இது B dash, இது எடுத்துக்க கூடாது. அப்போ F. ஸோ தட்ஸ் இட். அப்போ F into F, அப்போ F ஸ்கொயர் தான் வரும். This is 1/4. அப்போ என்ன வரும்? GMD of B is equal to GMD of B dash is equal to D square F square to the power 1/4. அவ்வளவுதான் சார். அப்போ GMD of system நம்ம எழுதலாம். அப்போ GMD of system நீங்க எழுதுங்க. ஸோ இப்போ GMD of system is equal to same GMD of A, GMD of A dash, GMD of B, GMD of B dash, GMD of C, GMD of C dash. That's all to the power 1/6. சார் திரும்பவும் இப்போ என்ன பண்ணணும்? எல்லா வேல்யூஸையும் நீங்கள் அங்கே எழுதின எல்லா வேல்யூஸும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 2 to the power 1/6. முன்ன வந்துச்சுல அதே மாதிரி D to the power 1/2, அடுத்ததா F to the power 1/3, அடுத்ததா G to the power 1/6. So this is what GMD of diagonal spacing. இது வந்து GMD of diagonal spacing. ஓகே, ஸோ இது என்னோட GMD of diagonal spacing சார். ஸோ இப்போ நம்ம போன கண்டுபிடிச்ச அட்ஜசன்ட் ஸ்பேசிங்கும் டயகனல் ஸ்பேசிங்கும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு G கிடைச்சிருக்கு சார். நமக்கு தெரியும் Gயோட வேல்யூ இஸ் லெஸ்ஸர் தேன் த H. அப்போ தேர்ஃபோர் GMD of diagonal spacing is lesser than the GMD of adjacent spacing. ஓகே, என்னோட GMD of diagonal spacingன்றது கம்மியான ஒரு வேல்யூ சார். ஓகே, அப்போ தேர்ஃபோர் GMD of diagonal
is lesser than GMD of adjacent. Okay, GMD of diagonal is lesser than GMD of adjacent. எதுக்காக? Because G is lesser than H. அவ்வளவுதான் சார். Up to this clear அப்பா? So GMD calculations முடிஞ்சிச்சு. Okay, GMD பொறுத்த வரைக்கும் there is no calculation still. Okay, GMD முடிஞ்சிருச்சு. அடுத்ததா இன்னும் நமக்கு GMR calculations தான் இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ உங்களுக்கு GMR calculations வேணும்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா டைப் ஆஃப் கண்டக்டர்ஸை நீங்கள் பார்த்துடணும். ஓகே, ஏன்னா டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ் தெரிஞ்சாதான் GMR நம்மளால படிக்க முடியும். ஸோ எதுக்காக சார் GMD படிக்கிறப்ப மட்டும் நம்ம டைப் ஆஃப் கண்டக்டர் பார்க்கல, GMRக்கு டைப் ஆஃப் கண்டக்டர் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எஸ், டெஃபினட்டாக நம்ம பார்க்கணும். ஸோ GMDன்றது மியூச்சுவல் லிங்கேஜ். ஓகே, ஸோ GMDன்றது மியூச்சுவல்ல பொறுத்து பேசுது. ஓகே, ஸோ இங்க ஒரு கண்டக்டர் இருந்தால் அடுத்த ஒரு கண்டக்டர்ல மட்டும்தான் லிங்கேஜஸ் வரும். இந்த ஒரு கண்டக்டர் சாலிட் கண்டக்டரா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி பண்டில்டு கண்டக்டர்ஸா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஹாலோ கண்டக்டர்ஸா இருந்திருக்கலாம். ஸோ இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. ஏன்னா அந்த ஓன் கண்டக்டர்ல பாத்தீங்கன்னா அதே ஃபேஸ் தான் போகும். சி, இது ஒரு பண்டில்டு கண்டக்டர் நான் சொல்லுவேன்ப்பா. ஓகே, இது ஒரு பண்டில் கண்டக்டர், இது ஏ ஃபேஸ்னா இதுவும் ஏ ஃபேஸா தான் இருக்கும். அப்ப இன் பிட்வீனுக்கு அக்கறஸா நோ GMD. GMDன்றது வராது, ஆனா GMR வரும். ஓகே, சோ இந்த ரெண்டு கண்டக்டர் சேம் ஃபேஸா இருந்தா GMD இருக்காது, ஏன்னா அது மியூச்சுவலை பத்தி பேசுது. சோ ஆனா GMRன்றது செல்ஃபை பத்தி பேசுது. இந்த கண்டக்டர் தான் எக்ஸாம்பிள் பண்டில்டு கண்டக்டர். அப்ப இந்த பண்டில்டு கண்டக்டர்ல GMD இருக்காது, நோ சேஞ்ச். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் இது. ஓகே, சோ இந்த கண்டக்டருக்கு பேரு ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். அப்ப இந்த ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ்ல GMD பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்ச், ஏன்னா இது எல்லாமே ஏ ஃபேஸ் தான், அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே ஏ ஃபேஸ் தான். சோ அதனால அதுக்குள்ள ஒரு செல்ஃப் லிங்கேஜஸ் இருக்கும்ல, அதை பத்தி பேசுறப்ப நம்ம GMR தான் பேசுவோம். அப்ப GMR எடுத்துக்கிறப்ப இதை பத்தி உங்களுக்கான ஒரு ஐடியா கண்டிப்பா இருக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ்ன்றது அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகே, அந்த டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சாதான் ஃபர்தரா என்னோட இந்த GMDயோட கால்குலேஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் டைப் ஆஃப் கண்டக்டர்ஸுக்கு கொடுக்குறேன். பட் நாளைக்கு கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் கண்டக்டர்ஸை பத்தியான அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ். So first, solid conductor. Sir, solid conductor na enna? It is fully solid body. Okay, இது வந்து ஃபுல்லாவே solid body தான் சார். இதுல எந்த ஒரு strandsமே இருக்காது. இதுதான் solid conductor. So next, standard conductor. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸ்டாண்டர்ட்னா என்ன? அந்த வயரை கட் பண்ணி நம்ம பண்ணியிருப்போம் சின்ன சின்ன பீஸா. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ன்றது என்னவா இருக்கலாம்? அகைன் இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஸோ இந்த ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, இது ஒரு வயரு. இந்த வயரை நான் வந்து 6 வயர்ஸா கட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது எல்லாமே சேம் மெட்டீரியலா இருந்தா ஹோமோஜீனியஸ் ஸ்டாண்டு. இல்ல சார், வெளியே எல்லாமே ஒரு மெட்டீரியல் அலுமினியம், உள்ள மட்டும் ஸ்டீல், அப்போ திஸ் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அப்போ எல்லாமே சேம் மெட்டீரியலா இருக்கா இல்ல காம்போசிட் மெட்டீரியலா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டீல், ஸோ வெளியே இருக்கிறதெல்லாம் அலுமினியம். ஓகே, மற்றதெல்லாம் அலுமினியம், உள்ள இருக்கிறது எல்லாமே ஸ்டீல். ஸோ இந்த இதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ். ஸோ இது ஒரு ஹோமோஜீனியஸா இருக்கலாம், இல்லைன்னா காம்போசிட்டா இருக்கலாம். ஓகே, ஹோமோஜீனியஸ்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ எல்லாமே அலுமினியமா இருக்கிறதுக்கு பேரு ஹோமோஜீனியஸ், சேம் மெட்டீரியல், ஆல் அலுமினியம் அலாய் கண்டக்டர்ஸ். ஸோ இது ஹோமோஜீனியஸ். இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, திஸ் இஸ் வாட் காம்போசைட் கண்டக்டர்ஸ்.
ஓகே. ஸோ இதுவுமே ஒரு ஸ்டாண்டர்டு டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ் தான். அது வந்து காம்போசிட்டாக இருக்கும், வேற ஒரு மெட்டீரியல், அலுமினியம் ஸ்டீல் 2 மெட்டீரியல்ஸ் இருக்கு. இதுதான் செகண்ட் கேட்டகரி, ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ். ஸோ தேர்ட் கேட்டகரி இஸ் பண்டில்டு கண்டக்டர்ஸ். சார் நம்ம பண்டில் கண்டக்டர் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சல சார். இது ஒரு கண்டக்டர், அடுத்ததா இது ஒரு சேம் கண்டக்டர். இட் இஸ் டிஸ்பிளேஸ்டு பை எ ஸ்பேசர். ஸோ இப்படி தான் இருக்கும், ஒரே ஒரு கண்டக்டர் தான், ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தண்ணி 2 ஒயராக இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் 2 ஸ்டாண்ட் பண்டில், 3 பண்டில், ஸோ இந்த மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு பண்டில் கண்டக்டர். இதை வந்து பண்டில் கண்டக்டர் டிஸ்பிளேஸ் பண்ணி வைக்கிறது இல்லை, இதுக்கு பேர் ஸ்பேசர். ஓகேயா? ஸோ அதை டிஸ்பிளேஸ் பண்ணி வைக்கிறோம்லப்பா, அதுக்கு பேர் தான் ஸ்பேசார். ஓகே, அந்த பண்டில் கண்டக்டர்ல இருக்கிற அந்த ஈச் இண்டிவிஜுவல் கண்டக்டர் ஸ்பாட்ஸை நம்ம பிரித்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்பேசார்ஸ். ஓகே, அடுத்ததா ஃபோர்த்து ஹாலோ கண்டக்டர். ஓகே, நெக்ஸ்ட் என்னோட ஹாலோ கண்டக்டர்ஸ். ஸோ ஹாலோ கண்டக்டர்ஸ்னா என்ன சார்? என்னோட கண்டக்டர்ஸோட சர்ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும், இன்சைட்ல ஜஸ்ட் ஹோல் தான் இருக்கும். இதுதான் கண்டக்டர். ஓகே, ஹை கரண்ட் டென்சிட்டி வேணும் அப்படின்ற இடத்துல நம்ம இந்த ஹாலோ கண்டக்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா எக்ஸ்பேண்டட் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில்ல ஸ்டீல் இருக்கும். ஓகே, மிடில்ல எனக்கு ஸ்டீல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இன்சுலேஷன்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து இன்சுலேஷன். ஸோ இன்சுலேஷனுக்கு வெளியே ஒயர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இன் பிட்வீன்ல இருக்கிறது இன்சுலேஷன், வெளியே இருக்கிறது தட் இஸ் கேபிள். ஸோ உள்ள இருக்கிறது ஸ்டீல். ஸ்டீல் எதுக்காகனா டு இன்க்ரீஸ் த மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். ஸோ வெளியே இருக்கிறது தட் இஸ் கண்டக்டர்ஸ், தட் இஸ் அலுமினியம் கண்டக்டர்ஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த அலுமினியம் கண்டக்டர்ஸ்ல தான் என்னோட பவர் கேரி இருக்கும். ஸோ ஸ்டீல் லேயர் வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்துக்காக, ஜஸ்ட் அந்த ஸ்டீலையும் அலுமினியமும் செப்பரேட் பண்ணுறதுக்காக இன்சுலேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன்ஸ் கூட நமக்கு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஏசிஎஸ்ஆர், ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்டு அலுமினியம் கண்டக்டர். ஓகே, ஏசிஎஸ்ஆர் அப்படின்றதோட எக்ஸ்பேன்ஷன்ஸ் நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்டு அலுமினியம் கண்டக்டர், இட் இஸ் நோன் ஆஸ் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர். ஓகே அப்பா, ஸோ இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம்னா இந்த கண்டக்டர்ஸோட அட்வான்டேஜஸையும் அதோட டிஸ்அட்வான்டேஜஸையும் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் டைப் ஆஃப் கண்டக்டர்ஸ் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்ததா இதில் கொஞ்சம் இருக்கு, அதை வந்து ஒரு மினிமலாக ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு ஆயிரும். இதை நம்ம முடிச்சா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கணும். ஓகே, ஸோ அதை முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஜிஎம்ஆர் கால்குலேஷன்ஸ்க்கு போயிடலாம். ஆல்மோஸ்ட் இதை நம்ம நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஸ்லைடாவோ பிபிடியாவோ கண்டக்டரை கட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஜிஎம்ஆர் கால்குலேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம நாளைக்கு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, நாளைக்கு நம்ம ஜிஎம்ஆர் கம்ப்ளீஷன்ஸ் முடிச்சிட்டோம், ஜிஎம்ஆர் கால்குலேஷன்ஸ் முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான்ப்பா. அடுத்ததான் அடுத்த நாள்லேயே இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு அடுத்த நாளில் என்னோட ஜிஎம்ஆரில் இருக்கிற என்னோட கொரோனா லாஸ்னா என்ன அப்படின்றத திங்ஸ் பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிளாஸ் தான், ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே,
ஸோ அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் வோல்டேஜ் ரெகுலேஷன்னா என்ன, அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நம்ம இன்னும் ஒரு 15 டேஸ்க்குள்ளே இந்த யூனிட்டுமே கம்ப்ளீட் ஆகிடும், பவர் சிஸ்டம் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அண்ட் தென் இன்னும் ஒரு 1 வீக்கில் நமக்கு இண்டக்ஷன் மிஷின்ஸும் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம வந்து அடுத்ததாக கொஷின் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் அடுத்தடுத்த யூனிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெய்லி டிஸ்கஷன்ஸ் அண்ட் டெய்லி கிளாஸஸை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் ஃபர்தராக ஏதாச்சும் ஒரு கிளாஸஸ்க்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பர்சனலாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கப்பா. ஓகே, அண்ட் 4:30க்கு நம்ம இண்டக்ஷன் மிஷின்ஸோட டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூப்பா. ஓகே.